ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி டாபிக்ல அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் டைம் டிஃபரன்ஸ்ன்றது கண்டிப்பா வருங்க. இப்ப வந்து அதில ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க. An object starts from rest at x is equal to 0 meter and rotates with a constant acceleration of 1.6 meter by second squared about the x-axis. What is its average velocity during its journey from x is equal to 12.8 meter to x is equal to 20 meter? ஒரு பொருள் x is equal to 0 மீட்டர் என்ற புள்ளியில் ஓய்வு நிலையிலிருந்து தொடங்கி x அச்சை பொறுத்து 1.6 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் என்ற மாறாத முடுக்கத்துடன் சுழல்கிறது. x is equal to 12.8 மீட்டர் முதல் x is equal to 20 மீட்டர் வரையிலான அதன் பயணத்தின் போது அதன் சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு பால் எடுத்துக்கிறேன். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட். இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி உங்களுக்கு 0 மீட்டர் பை செகண்டில் இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மீட்டர். இங்கே எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து அண்ட் ரொட்டேட்ஸ் வித் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் 1.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அபவுட் த எக்ஸ் ஆக்சஸ். சரி, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கிறேன். இந்த டைரக்ஷனில் இருக்குது எக்ஸ் ஆக்சஸ். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்குது, 0 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் வந்து 12.8 மீட்டர் இருக்கான். அப்போதைக்கு இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 12.8 மீட்டர் இருக்குன்னு எடுத்துக்கிறேன் இந்த டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு 20 மீட்டர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு 20 மீட்டர் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா அந்த நேரத்தில் ஆவரேஜ் வெலாசிட்டி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டு ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு 1.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு அதிகமாகுது அப்படின்றாங்க. இப்போ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும், வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். கரெக்டுங்களா? அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு உங்களுக்கு என்ன வரும், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டலாக எல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துச்சு. இதான நமக்கு அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா வரும். இப்போ நமக்கு அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும், டோட்டல் டைம் தெரியணும். ஃபஸ்ட்டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 12.8 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மொத்தமாக எடுத்துக்க சொல்லலை. வாட் இஸ் இட்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி டியூரிங் இட்ஸ் ஜேர்னி ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஜேர்னி, இது வரைக்கும் உள்ள ஆவரேஜ் வெலாசிட்டி அவங்க கேட்கல. 12.8 இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மட்டும் எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சுன்றது தெரியணும், ப்ளஸ் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு மட்டும் தெரியணும். அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ எவ்வளோ இருக்கும், டோட்டல் வந்து உங்களுக்கு 20 மீட்ரு. எனக்கு 20 மீட்ரு வேண்டாம், எனக்கு இந்த 12.8 மீட்டர் தேவையில்லை. இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை. அப்படின்னா நான் வந்து இந்த 12.8 மைனஸ் பண்ணிக்கலாமா? அப்போது 20 மைனஸ் 12.8 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 7.2 மீட்டர்னு உங்களுக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கிடச்சிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக 7.2ன்றதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ டோட்டல் டைம் தெரியணும். முதல்ல வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுமான்னு பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க டேட்டா வச்சு எடுத்துகிட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போது இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12.8 மீட்டர் போகுது இந்த இடத்துல. அப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா என்ன, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டா. இப்போ நம்ம இதுலேருந்து இந்த 12.8 மீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி 20 மீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம், இது T1 இது T2 ஆயிருக்குன்னு எடுத்து வந்துடலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த டோட்டல் டைம் பீரியட்லேருந்து இந்த T1 டைம் பீரியடை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் மட்டும் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கு டைம் ஆயிருக்கு அப்படின்றத நான் டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். அந்த டைம் பீரியட் இங்கே டோட்டல் டைமில் சப்ஸ்டிட் பண்ணி ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு S1லேருந்து என்ன பண்ணுறேன், T1 கண்டுபிடிக்கிறேன். எனக்கு S1ன்றது 12.8 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அப்போனா S1க்கு பதிலாக 12.8 இஸ் ஈக்குவல் டு இனிஷியலாக யூவோட வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போது 0 இன்ட்டு T 0 ப்ளஸ் 1/2 ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளவு 1.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. அப்போது 1.6 போட்டுக்கிட்டேன். டைம்ஸ் தான் நமக்கு தெரியாது, T1 ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 இந்த பக்கம் எடுத்து போயிட்டிங்கன்னா மல்டிபிள் 2 ஆகிடுமா, 1.6 T ஸ்கொயர் T1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12.8 இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 12.8 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 128 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 256 கிடைக்கும். பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி இருக்குன்றனால ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 25.6ன்னு எனக்கு கிடச்சிருக்கு.
லெஃப்ட் சைடு பார்த்தா எனக்கு 1.6 இன்டூ T1 ஸ்கொயர்டுன்னு இருக்கு. அப்போ இந்த 1.6 நான் கீழே எடுத்துட்டு வந்துடலாமா? அப்போது T1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 256 25.6 டிவைடட் பை 1.6 இருக்கு. அப்போ நான் இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே கீழே ரெண்டு தலை மல்டிபிள் டு 10 பண்ணிட்டேன்னா எனக்கு 256 டிவைடட் பை 16 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? 256 16ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 கிடைக்கும். T1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை வந்து 16 4 ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கலாம். 4 ஸ்கொயர்டு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு 1/2 போடும்போது இது கேன்சல் ஆகிடும். எனக்கு T1 வந்து எனக்கு 4 செகண்ட் ஆயிருக்குன்னு தெரியும். அதாவது இந்த 12.8 மீட்டர் போகிறதுக்கு 4 செகண்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இங்கே 20 மீட்டர் போகிறதுக்கு டோட்டலாக இங்கேருந்து எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் டைம்லேருந்து இந்த 4 செகண்ட் கழிச்சிட்டேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு மட்டும் எவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், S2 போடுறேன். S2 இஸ் ஈக்குவல் டு UT. யூவோட வேல்யூ 0. அப்போ இன்ட்டு T போட்டிங்கன்னா 0 ஆகிடும். ப்ளஸ் ஹாஃப் ஏ வந்து உங்களுக்கு எவ்வளவு 1.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இன்ட்டு T2 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ எனக்கு தேவை T2 தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த S2 வந்து உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்? 20 மீட்டர். அப்போ இந்த இடத்துல நான் 20 சப்ஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு 20 ஆகிடும். எனக்கு 14 கிடைக்கும் ரைட் சைடு. பேலன்ஸ் லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா 1.6 இன்ட்டு T2 ஸ்கொயர்டுன்னு இருக்குது. எனக்கு தேவை T2 தான். அப்போ 1.6 நான் கீழே டிவிஷனில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ கீழே எனக்கு 1.6ன்னு கிடச்சிரும். இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே கீழே மல்டிபிள் டு 10 பண்ணிங்கன்னா கீழே மல்டிபிள் டு 10 பண்ணும்போது இந்த 0 ரிமூவ் பண்ணிட்டு 16 ஆயிரும். மேலே வந்து உங்களுக்கு 400ன்னு ஆயிரும். அப்போ 400 டிவைடட் பை 16 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25ன்னு ஆயிடும். T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த 25 நான் என்ன எடுத்துக்கலாம், 5 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? அப்போ T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். T2ஓட வேல்யூ எனக்கு 5 செகண்ட்ஸ்னு கிடச்சிருச்சு. அப்படின்னா இங்கே 20 மீட்ரு போகிறதுக்கு 5 செகண்ட் ஆகுது. அப்போ டோட்டல் செகண்ட் வந்து உங்களுக்கு 5 செகண்டு. அதில் இங்கேருந்து அந்த 12.8 மீட்டர் போகிறதுக்கு 4 செகண்ட் ஆகிருக்கு. அந்த 5 செகண்டில் 4 செகண்ட் போயிடுச்சுன்னா 1 செகண்ட் தான் இந்த டிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு அது எடுத்துருந்துருக்கும். அப்போ நமக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது நமக்கு என்னென்னு தெரியும், 7.2ன்னு தெரியும். அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக 7.2 போட்டாச்சு. டைம் பீரியடுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 1 செகண்டை போட்டுக்கலாம். 1 போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு 7.2ன்னு ஆன்சர் கிடைக்கும். 7.2 மீட்டர் பை செகண்ட்ன்றது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car accelerating for 2 seconds will cover dash times more distance than the same car accelerating for 1 second. In both cases, the car starts from rest with uniform acceleration. 2 வினாடிகளுக்கு முடுக்கப்படும் ஒரு கார் அதே கார் 1 வினாடிக்கு முடுக்கப்படுவதை விட டேஷ் மடங்கு அதிக தூரத்தை கடக்கும். 2 நிகழ்வுகளிலும் கார் சீரான முடுக்கத்துடன் ஓய்வு நிலையிலிருந்து தொடங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பற்றி தான் அவங்க கேட்குறாங்க. முதல் கார் வந்து 2 செகண்ட்ஸ், ஒரே கார் தான் 2 செகண்ட் வந்து ஆப்ரேட் ஆகுது. அப்படின்னும்போது அது வந்து டேஷ் டைம்ஸ் மோர் டிஸ்டன்ஸ். அதே கார் இப்போ வந்து ஒரு கார் எடுத்துக்கோங்க, அது வந்து என்ன பண்ணுதான் ஸ்டார்டிங்கில் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குன்றாங்க. அப்போது இனிஷியலாக யூவோட வேல்யூ உங்களுக்கு 0 மீட்டர் பை செகண்ட்னு இருக்கும். இனிஷியலாக கார் மூவ்மெண்ட்டில் இல்லைன்றாங்க. அந்த கார் என்ன பண்ணுதான் ஆப்ரேட் ஆகி மூவ்மெண்ட்டில் இருக்கான். அப்படின்னா 1 செகண்டில் ஒரு டிஸ்டன்ஸ் கொண்டு வந்திருக்கும். இதே மாதிரி 2 செகண்டில் என்ன பண்ணியிருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் கடந்திருக்கும். அப்போ அந்த 2 செகண்டில் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த 2 செகண்டில் கவர் பண்ண டிஸ்டன்ஸு எத்தனை மடங்கு 1 செகண்டில் கவர் பண்ண டிஸ்டன்ஸை விட டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக இருக்குன்றாங்க. ஏன்றது ஏதோ ஒரு மீட்டர் பை செகண்டில் இருந்திருக்கும். அது எவ்வளோ மீட்டர் பை செகண்ட் கொடுக்கல. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் பற்றி தான். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்கன்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா என்ன, S is equal to ut plus half at ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க, ஏன்னா கம்பேர் பண்ணணும். அதனால் நான் இந்த 1 செகண்டில் கடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை S1ன்னு எடுத்துக்கிறேன். 2 செகண்டில் கடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை S2ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 ஃபார்முலாவாக க்ரியேட் பண்ணலாம். யூவோட வேல்யூ இனிஷியலாக ரெண்டுமே 0வில் தான் இருந்திருக்கும். ரெண்டுமே வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு. அப்போ யூவோட வேல்யூ 0 இன்ட்டு T 0ன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு S1 வந்து இங்கே 0 ப்ளஸ் 1/2. ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏன்றது உங்களுக்கு ஒரே வேல்யூவாக தான் இருக்க போகுது. அப்போ ஏன்னே இருக்கட்டும். டைம் பீரியட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 1 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 ஸ்கொயர்டுன்னு வந்துடும். அப்போ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், S1 is equal to 1/2. 1 ஸ்கொயர்டு 1 தான், 1/2 ஏன்னு உங்களுக்கு கிடைக்குமா? இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், S2க்கு எழுதுங்க. S2க்கு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், U வந்து 0 தான். அப்போ 0 இன்ட்டு T 0ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் 1/2 A. T வந்து உங்களுக்கு டைம் பீரியட் இப்போ 2 செகண்ட். அப்போ 2 ஸ்கொயர்டுன்னு வந்துடும்.
2 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன 4. அப்போ வந்து உங்களுக்கு 1/2 A4ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ அப்படியே வந்து ரேஷியோவில் எடுக்கலாமா? S1/S2 is equal to 1/2A divided by 1/2 4Aன்னு இருக்கு. இப்போ இந்த 1/2வும் 1/2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆக்சலரேஷனும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 1/4ன்னு இருக்குது. அதாவது ஒரு செகண்டில் வந்து அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு? 1 மீட்டர் ஆகிருக்கு அப்படின்னா 2 செகண்டில் அது 4 மீட்டர் என்ன ஆயிருக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல அது எத்தனை மடங்கு அதிகமாகிருக்கு? 1 மடங்காக இருந்தது மல்டிபிள் டு 4 ஆயிருக்கு. மல்டிபிள் டு 4 பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 4 மீட்டர் ஆகும். அப்படின்னா 4 மடங்கு உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இதில் 4ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A particle experiences constant acceleration for 20 seconds after starting from rest. It covers distance x1 in first 10 seconds and distance x2 in the remaining 10 seconds. Then which of the following is correct? அப்படின்னு கேட்குறாங்களா? ஒரு துகள் ஓய்வு நிலையிலிருந்து புறப்பட்டு 20 வினாடிகளுக்கு மாறாத முடுக்கத்தை பெறுகிறது. அது முதல் 10 வினாடிகளில் x1 தூரத்தையும் மீதமுள்ள 10 வினாடிகளில் x2 தூரத்தையும் கடந்தால் பின்வரும் நோட்டில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஒரு பார்ட்டிக்கல் சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல வந்து ஒரு பைக் எடுத்துக்கிறேன். இனிஷியலாக வந்து அது என்ன பண்ணுதான், ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணல, ஆஃப் பொசிஷனில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இனிஷியலாக வந்து u வந்து 0 மீட்டர் பை செகண்டாக இருக்கும் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி போட்டாச்சு. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வந்து அது என்ன பண்ணுறா 20 செகண்டுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆக்சலரேட் ஆகுது. அது எவ்வளோ நமக்கு சொல்லலை. ஓகேங்களா? அது இருக்கட்டும். சம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். அது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு 10 செகண்டில் என்ன பண்ணுது, ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அடுத்து 10 செகண்டில் என்ன ஆகுது, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 10 செகண்டில் ஆகிறது x1 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10 செகண்டில் ஆகிறது x2ன்னு எடுத்துக்கோங்கன்றாங்க. கரெக்டுங்களா? நமக்கு என்ன தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா தெரியுமா? இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா எழுதுங்க. S2 is equal to S1 is equal to ut plus half at ஸ்கொயர்டுன்னு வரும். எனக்கு இந்த இடத்துல வந்து யூவோட வேல்யூ 0. அப்போ 0 இன்ட்டு டி 0ன்னு ஆகிடும். S1 is equal to 0 plus half at1 ஸ்கொயர். இப்போ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது அவங்க என்ன சொல்கிறாங்க, x1ன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல x1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு 1/2 A டைம் பீரியட் எவ்வளோ செகண்ட் எடுத்துச்சு, 10 செகண்ட். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், 10 ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாமா? 10 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 1/2 A 100ன்னு வரும். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 Aன்னு கிடைக்கும். இது வந்து x1. கரெக்டுங்களா? இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், x2 கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ரிலேஷன் வந்து என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். x2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x1 + x2 தான் நமக்கு டைம் பீரியட் தெரியும். இந்த 20 செகண்ட் அப்படின்றது டேரெக்டாக இந்த வெறும் 10 செகண்ட் வச்சு போட்டிங்கன்னா திரும்ப இதே ஆன்சர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடைக்குமானா, அப்படி போட்டு எடுத்துகிட்டு வந்தால் அது தப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த x1 + x2 is equal to டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு x1 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடை வச்சு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, 50 இன்ட்டு ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டோட்டல்லேருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், xt-ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து x1 + x2 is equal to x டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. எனக்கு தேவை x2ஓடது தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், x டோட்டல் இந்த பக்கம் இருக்குது, மைனஸ் இந்த x1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மைனஸில் x1ன்னு கிடச்சிரும். இதை தான் இந்த இடத்துல பண்ணுறோம். அப்போ எனக்கு x1ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி x டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். x டோட்டல்ன்றது என்னது, இந்த 20 செகண்டில் கடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ போடுங்க, இனிஷியலாக அப்போ என்ன இருக்கும், 0 தான் இருக்கும் u. அப்போ 0 இன்ட்டு டி 0ன்னு வந்துடும். ப்ளஸ் 1/2 ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்டு. அப்போ அதுவும் ஏன்னு தான் இருக்கும். இந்த இடத்துல எடுத்துக்கிட்ட டைம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்குது. அப்போது 20 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஸோ 1/2 A 20 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு 400. அப்போ இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ஏன்னு கிடைக்கும். எனக்கு இப்போ வந்து எக்ஸ் டோட்டலோட வேல்யூ 200 ஏன்னு கிடச்சிருக்கா. இந்த 200 ஏன்றது தான் எக்ஸ் டோட்டல். அப்போ நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணி x2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது x2 is equal to x டோட்டல் வந்து 200 மைனஸ் x1ஓட வேல்யூ 50A, இது 200A. இப்போ 200Aலேருந்து உங்களுக்கு 50A போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
150a அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்குமா? இப்போ x1ம் x2வையும் கம்பேர் பண்ணலாமா? x1 டிவைடட் பை x2ன்னு போடுறேன். x1ஓட வேல்யூ உங்களுக்கு 50aன்னு கிடைச்சிருக்கு. x2ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 150aன்னு கிடைச்சிருக்கு. இப்போ ஏவும் ஏவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 1 கீழே 3. அப்போ 1ஆ இருந்தது என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு 3 மடங்கு ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுலேருந்து x1 இந்த பக்கம் x2 எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படின்னா இந்த சைடு எனக்கு 1 × x2ன்னு மட்டும் கிடைக்கும். இந்த 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ 3x1 = x2 அப்படின்னு கிடைக்குதா? x2 = 3x1 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A body starts from its rest position x is equal to 0 meter and moves with a constant acceleration of 0 meter by second squared along the x-axis. What will be its average velocity during its journey from x is equal to 13.5 meter to x is equal to 54 meters? ஒரு பொருள் அதன் ஓய்வு நிலை x is equal to 0 மீட்டர் பை இருந்து தொடங்கி x அச்சின் வழியே 3 மீட்டர் பை வினாடி என்ற மாறாத முடுக்கத்தில் நகர்கிறது. x is equal to 13.5 மீட்டர் முதல் x is equal to 54 மீட்டர் வரையிலான அதன் பயணத்தின் போது அதன் சராசரி வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துருக்கீங்களா? இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ரெஃபர் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீரஜ் swims in a 90 meter long pool. He covers a distance of 360 meter in 2 minutes by swimming from one end to the other end and back on the same straight path. Find the average velocity of Neeraj. நீரஜ் 90 மீட்டர் நீளமுள்ள ஒரு நீச்சல் குளத்தில் நீந்துகிறார். அவர் குளத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு சென்று மீண்டும் அதே நேர்கோட்டு பாதையில் திரும்பி வருவதன் மூலம் 2 நிமிடங்களில் 360 மீட்டர் தூரத்தை கடக்கிறார். நீரஜின் சராசரி திசை வேகத்தை கண்டறியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாருங்க பாருங்க. நீரஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு 90 மீட்டர் லாங் இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தில் 360 மீட்டர் வந்து என்ன பண்ணுறாராம், டிஸ்டன்ஸ் வந்து 2 நிமிஷத்தில் கவர் பண்ணுறாராம். பை ஸ்விம்மிங் ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அதர் பேக் அண்ட் பேக் ஆன் சேம் ஸ்ட்ரைட் பாத். இங்கேருந்து திரும்ப இப்படி போகிறாரு, திரும்ப வராரு, திரும்ப போகிறாரு, திரும்ப வராரு. இந்த மாதிரி பண்ணி பண்ணி அவர் என்ன பண்ணுறாராம், ஒரு 360 மீட்டர் கவர் பண்ணுறாராம். அப்படின்னா இங்கே அதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அவர் ஆவரேஜ் வெலாசிட்டி அதுலேருந்து கண்டுபிடிங்கன்றாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். கரெக்டுங்களா? சரி, முதல்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கண்டுபிடிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்ன? ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இருக்க நீங்கள் எந்த மாதிரி மூவ் பண்ணியிருந்தாலும் சரி இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது. கரெக்டுங்களா? இப்போ இவர் 320 மீட்டர் கவர் பண்ணியிருக்காரு. இது வந்து 90 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல் தான். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலை வந்து இப்படி போட்டு போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அது 90 மீட்டர் இருக்கக்கூடிய அவர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படின்னா ஒரு தடவை வந்து அவர் போனார்னா என்ன ஆகும்? 90 மீட்டர். திரும்ப அவர் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்தார்னா என்ன ஆகும்? 90 + 90 180 மீட்டர் வந்து ஒரு தடவை போயிட்டு வந்தாருன்னா கவர் பண்ணியிருப்பாரு. அப்போது 2 தடவை போயிட்டு வந்தாருன்னா அவர் என்ன கவர் பண்ணியிருப்பாரு? 360 மீட்டர் கவர் பண்ணியிருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டார். அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் போட முடியுமா? போட முடியாது. 0. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 டிவைடட் பை டோட்டல் டைம். அவர் எடுத்துக்கிட்ட டைம் என்ன? 2 மினிட்ஸ். அப்போ 2ன்னு போடுங்க. 0 பை எனிதிங் 0. 0 எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 0 மீட்டர் பை செகண்டுன்னு கிடைக்கும். அப்போ 0 மீட்டர் செகண்ட் பவர் -1 இருக்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ கார் ஸ்டார்ட்ஸ் மூவிங் வித் அன் ஆக்சிலரேஷன் ஆஃப் 3.2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷனோட வேல்யூ 3.2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க.
ஃபைண்ட் த வெலாசிட்டி இன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஆஃப் த கார் ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கார் 3.2 மீட்டர் பை வினாடி முடுக்கத்துடன் நகரத் தொடங்கினால் 20 வினாடிகளுக்கு பிறகு காரின் திசை வேகத்தை மீட்டர் பை வினாடியில் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? v = u + at போடலாமா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் இருக்குது. இப்போ தான் அது என்ன பண்ணுது? ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அது என்னவா இருக்கும்? 0 மீட்டர் பை செகண்டாக இருந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? யூக்கு பதிலாக நான் 0ன்னு போட்டுக்கலாமா? ப்ளஸ் ஆக்ஸலரேஷனோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 3.2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் 3.2 போட்டுக்கிறேன். டைம் பீரியட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 20 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3.2 × 20 அப்படின்னு வந்துடும். இப்போ வந்து இந்த 0 ரிமூவ் பண்ணிட்டு பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்துட்டிங்கன்னா 32 × 2ன்னு கிடைக்கும். 32 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 64 மீட்டர் பை செகண்ட்னு கிடைக்கும். இப்போ வெலாசிட்டி 64 மீட்டர் பை செகண்ட் கிடச்சிருக்கு. அது வந்து ஆப்ஷன் ஏல 64 இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த வெலாசிட்டி ஆஃப் அ கார் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் 18 km/h (−1) to 72 km/h (−1) in 10 seconds. Calculate the acceleration of the car. ஒரு காரின் திசை வேகம் 10 வினாடிகளில் 18 km/h முதல் 72 km/h வரை சீராக அதிகரிக்கிறது. அப்படின்னா அதோட முடுக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நான் கொஸ்டினை பார்க்குறேன். கொஸ்டின் வந்து எல்லாம் km/h இருக்குது. இங்கே செகண்டில் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் பார்த்தா எனக்கு மீட்டர் பை செகண்டில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? கிலோமீட்டர்லேருந்து ஃபஸ்ட்டு km/h மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றிக்கிறேன். நமக்கு தெரியும் இப்போ 18 இருக்குது. km/h to மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றணும்னா 5/18 மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ எனக்கு இங்கே கேன்சல் பண்ணிட்டா எனக்கு 5 மீட்டர் பை செகண்டுன்னு 18 km/h கிடைக்கும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? 72க்கு எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு u. அப்போ இது இனிஷியல் வெலாசிட்டி u, இது ஃபைனல் வெலாசிட்டி v. அப்போ இதே மாதிரி 72 × 5/18 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 18 × 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 72 கிடச்சிடும். 4 × 5 20 மீட்டர் பை செகண்டுன்னு எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி v தெரியும், டைம் பீரியட் t தெரியும். அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம்? v = u + at ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடலாம்? ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு v, u, t மூணுமே தெரிஞ்சிருச்சு. ஒன்று மட்டும் தான் அன்னோன் டேர்மாக இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணலாம்? எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வியோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு? 20 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். யூவோட வேல்யூக்கு 5 மீட்டர்னு கிடச்சிருக்கு. மீட்டர் பை செகண்ட்னால 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஏ தெரியாது. அப்போ ஏ டைம் பீரியட் வந்து உங்களுக்கு 10 செகண்ட். அப்போ மல்டிபிள் 10 பண்ணியாச்சு. இப்போ இந்த 5 வந்து ப்ளஸில் இருக்குது. இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் ஆகிடும். 20 - 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 கிடச்சிரும். 15 = 10 கிடைக்குதா? எனக்கு தேவை ஏவோட வேல்யூ தான் தேவை. அப்போ இந்த 10 டிவிஷன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 15/10ன்னா பாயிண்ட் ஒரு டிஜிட் முன்னாடி எடுத்து வந்துடலாம். அப்போ 1.5 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஆக்ஸலரேஷனுக்கு. அப்போது 1.5ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஆப்ஷன் ஏல தான் 1.5 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படின்னு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். when you double the speed of a car it will cover dash times more distance when it stops. ஒரு காரின் வேகத்தை 2 மடங்காக்கினால் அது நிற்கும் போது டேஷ் மடங்கு அதிக தூரத்தை கடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் இருக்குது. அந்த கார் வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. நான் வந்து என்ன பண்ணுறேன்? 1 மீட்டர் பை செகண்டில் போயிட்டுருக்குன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது அதே காரை நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? டபுள் த ஸ்பீட் ஆஃப் த கார். ஸ்பீடை வந்து நான் டபுள் பண்ணுறாங்களாம். 1 மீட்டர் பை செகண்ட் இருந்ததை டபுள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மல்டிபிள் 2 பண்ணிங்கன்னா 2 மீட்டர் பை செகண்டுன்னு இப்போ அதோட ஸ்பீடு அதிகரிச்சிருக்கும். இட் வில் கவர் டேஷ் டைம்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் when it stops. இப்போ நீங்கள் காரில் வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்களா? 1 மீட்டர் பை செகண்டுன்னு போயிட்டுருக்கீங்களா? அதாவது 1 மீட்ரு 1 செகண்டுக்கு 1 மீட்டர் போயிட்டுருக்கீங்க. போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு முன்னாடி ஏதோ ஒரு கார் ஸ்லோ பண்ணுறாங்க, இல்லை பைக் ஸ்லோ பண்ணுறாங்க அப்படின்போது நீங்களும் என்ன பண்ணுவீங்க? அது மேலே இடிக்காமல் இருக்கணும்னு ஸ்லோ பண்ணுவீங்க. ஸ்லோ பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஆக்ஸலரேஷனை குறைப்பீங்க. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? ரிட்டர்டேஷன். ஆக்ஸலரேஷனோட வேல்யூ குறையுது. இதை ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு ஃபார்முலா வரும்போது தெரியும். ஆக்ஸலரேஷன் குறையும், பிரேக் அப்ளை பண்ணுவீங்க. அப்படின்போது என்ன ஆகும்? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்ன்னு தானே சொல்கிறாங்க. மோர் டிஸ்டன்ஸ் when it stops. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முன்னாடி வந்து டிராஃபிக் லைட் போட்டு நிறுத்திட்டாங்க, ரெட் லைட் போட்டு. அதனால் நீங்கள் இப்போ முன்னாடி கார்லாம் நின்றுச்சு, நீங்களும் இந்த இடத்துல நிறுத்தி தான் ஆகணும். அப்போ நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்க. இப்போ நீங்கள் 1 மீட்டர் பை செகண்டுன்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு டிஸ்டன்ஸில் போய் நிற்கும். ஒரு சரி, இங்கேயே நான் 1 மீட்ரு எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கிறேன். பிரேக் அடித்தோன்னே 1 மீட்டரில் போய் நின்றுச்சு.
ஆனால் நீங்கள் 2 மீட்டர் பை செகண்ட் போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்குது. அப்படின்னும்போது நீங்கள் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் போய் தான் நிற்கும். அதை நான் வந்து ஒரு 2 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த நம்பர்ஸ் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ஃபார்முலா வரும்போது நீங்கள் இதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா எழுதுங்க. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இந்த இடத்துல நீங்கள் ஆக்சலரேஷனுக்கு வந்து ஏன்னு போடக்கூடாது, மைனஸ் ஏன்னு போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, குறையுது. அதிகமாக இருந்துச்சு இப்போ கம்மி ஆகுது பிரேக் அப்ளை பண்ணுறதுனால. அதனால நீங்கள் ஏன்னு எடுக்காமல் இந்த இடத்துல ஃபார்முலாவில் மைனஸ் ஏன்னு எடுக்கணும். ஸோ இது இல்லாமல் இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அது 1 மீட்டர் பை செகண்ட் போயிட்டு இருந்தாலும் பிரேக் அடித்து நீங்கள் ஸ்பீடை குறைச்சி என்ன பண்ணுறீங்க, ஃபைனலாக நிறுத்திடுறீங்க. நிறுத்தும் போது என்ன ஆகிடும், உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி v0 ஆகிடும். அப்போ இந்த இடத்துல விக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் இதை வந்து v1ன்னு எடுத்துக்கிறேன், இது u1ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சலரேஷனோட வேல்யூ, ஆக்சலரேஷன் வந்து உங்களுக்கு காமனாக தான் இருக்கும். இட் வில் கவர் டேஷ் டைம்ஸ் ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது s1 ஓகேங்களா. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், வியோட வேல்யூ 0ன்னு தெரியுமா, இங்கே 0வா, அப்போ 0 சப்மிட் பண்ணியாச்சு. 0 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு 0 தான் வரப்போகுது. u1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க, இனிஷியலாக 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு இருந்தது. அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், 1 ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, ப்ளஸ் 2 மைனஸ் as1. இப்போ வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 2as1 கிடச்சிருக்கு. எனக்கு இது மைனஸில் இருக்குது, நான் இந்த பக்கம் எடுத்து போயிட்டா ப்ளஸில் ஆகிடுமா. அப்போ இது என்னென்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் 2as1ன்னு எடுத்துருக்கோம். ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குதா. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, v2வும் போடுங்க. v2 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u2 ஸ்கொயர் ப்ளஸ் 2as2ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் காரை ஃபைனலாக நிறுத்துவீங்க. நிறுத்தும் போது என்ன ஆகிடும், வியோட வேல்யூ ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகிடும். அப்போ நான் இங்கே 0 ஸ்கொயர் 0ன்னு ஆகிடும். u2 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 டபுள் பண்ணுறீங்க, 2 மீட்டர் பை செகண்ட். அப்போது 2 ஸ்கொயர்னு கிடைக்கும், ப்ளஸ் 2a மைனஸ் as2. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் 2as2 இந்த பக்கம் எடுத்து போயிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் 2as2ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே டிவிஷனில் எடுக்கலாமா. ஃபஸ்ட்டு 2as1 ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது, செகண்ட் கிடச்சிருக்கிறது 2as2 ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. இப்போ இந்த 2aவும் 2aவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ s1ஓட வேல்யூ வந்து எனக்கு 1 மீட்டர் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா s2 பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் மூவ் ஆயிருக்கும். அவங்க அதை தானே கேட்குறாங்க, இட் வில் கவர் டேஷ் டைம்ஸ் மோர் டிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு 1 இருந்தது 4 மடங்கு ஆகுது, 4 டைம்ஸ் ஆகுது. அப்படின்னும் போது பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு 4 மடங்கு அதிகமாக டிஸ்டன்ஸ்க்கு போகுது. ஓகேங்களா. அப்போது 4ன்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ போட் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். அப்படின்னா ஒரு போட் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 மீட்டர் பை செகண்டு அண்ட் தென் மூவ்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படி மூவ் பண்ணுதான், இப்படியே மூவ்மெண்ட்டில் இருக்குது. வித் த கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் ஆக்சலரேஷனோட வேல்யூ சொல்லிட்டாங்க 3 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்கொயர். இங்கே செகண்ட் பவர் ஸ்கொயர் மேலே வரும்போது தான் -2 வரும். ஃபார் 8 செகண்ட்ஸ் டைம் பீரியட் வந்து சொல்லிட்டாங்க 8 செகண்ட்னு சொல்லிட்டாங்க. வாட் வில் பி த டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த போட் டியூரிங் திஸ் டைம். அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர் பை த போட் டியூரிங் திஸ் டைம், இந்த டைமில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க டேட்டாலேருந்து நம்ம எந்த ஃபார்முலா வச்சு எடுத்துகிட்டு வரலாம், செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா வச்சு எடுத்துகிட்டு வரலாமா, ut ப்ளஸ் ஆஃப் at ஸ்கொயர். ஏன்னா நமக்கு ஆக்சலரேஷன் வேல்யூ தெரியும், டைம் பீரியட் தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். இதுலேருந்து எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சலாம். எஸ்ன்றது தான் உங்களுக்கு ஆன டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இந்த இடத்துல நடந்த டிஸ்டன்ஸ், கரெக்டுங்களா. அப்போ யூவோட வேல்யூ வந்து 0 மீட்டர் பை செகண்ட். அப்போ u0 இன்ட்டு டீயோட வேல்யூ வந்து நீங்கள் 18 போட்டாலும் 0 × 8 உங்களுக்கு 0 தான் வரப்போகுது. அப்போது ப்ளஸ் ஆஃப் ஆக்சலரேஷனுக்கு 3 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. அப்போ 3ன்னு போட்டாச்சு. டைம் பீரியட் வந்து உங்களுக்கு 8 செகண்டு. அப்போது 8 ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். எனக்கு 0 × 8 0 தான் கிடைக்க போகுது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1/2 × 3 × 8 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 64ன்னு வரும். அப்போ நீங்கள் 64 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 2 6, 2 × 2 4, அப்போ 32 × 3ன்னு கிடைக்கும். இப்போ 32 × 3 பண்ணிங்கன்னா 3 × 2 6, 3 × 3 9. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 96 அப்படின்னு கிடைக்குது. இப்போது 96ன்னு ஆன்சர் வந்தாச்சு. ஆனால் ஆப்ஷனில் 4 96 இருக்குது. இங்கே வந்து தான் நீங்கள் கவனிக்கணும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போது எவ்வளோ மீட்டர் நகர்ந்துருக்குன்னு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்படின்னா
இதுக்கு வந்து 96 மீட்டர் அப்படின்ற ஆப்ஷன் தான் வரும். ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷன் ஏல பாருங்கள் மீட்டர் பை செகண்டுன்னு இருக்குது, அதனால் ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வெலாசிட்டிக்கு வரும் மீட்டர் பை செகண்டுன்னு. ஆனால் இதில் வந்து ஆப்ஷன் பி வந்து வெலாசிட்டிக்கு வரல, நமக்கு டிஸ்டன்ஸ்க்கு தான் தேவை. அப்போ ஆப்ஷன் பியும் சூஸ் பண்ண முடியாது. 96 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டுன்றது மீட்டர் செகண்ட் பர் -2ன்றது உங்களுக்கு ஆக்சிலரேஷனுக்கு வரும், டிஸ்டன்ஸுக்கு வராது. அப்போ ஆப்ஷன் டியும் வராது. அதனால் நான் ஆப்ஷன் டியும் சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம பேரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.